ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போனோமா, நம்ம காய்கறிக்குண்டான அப்டேட் தான் வந்து. நம்ம காய்கறியில் இந்த முருங்கை மரத்தில் வந்து இலை இருக்குதோ இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் முருங்கைக்காய் இப்போ ரொம்ப அதிகமாக போட்டிருக்கு. பாருங்கள் தெரியும், ஒரு கொப்பில் வந்துட்டு ஒரு 6, 7, 8 முருங்கைக்காய் கிட்ட போட்டிருக்கு. ஒரு கொப்பு ஒரு கொங்கையில் வந்து. ஆனால் அதோட இலைகள்லாம் அதிகமாகவே இல்லை வந்து. பாருங்கள் எவ்வளோ முருங்கைக்காய் எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மீண்டும் எவ்வளோ கீரைகள் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துமே மீண்டும் மீண்டும் 2வது கீரை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் வந்து சிகப்பு தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னோம்ல அவரைக்காய், பாருங்கள் அவரைக்காய் போட்டிருக்கு பாருங்கள். ஆனால் சின்ன செடி தான், ஆனால் வந்து ஒரு அவரைக்காய் போட்டிருக்கு. அது என்னன்னு தெரியல, அது வளர்ச்சி இன்னும் அடைய மாட்டிருக்கு. அதுக்கு அது மாதிரி பூனைகள் தொல்லை ரொம்ப பெருகிடுச்சு அந்த இடத்துல. ஏன்னா பூனை ஃபுல்லாமே இந்த இடத்துல வந்து நம்ம தக்காளி செடியை ஃபுல்லாமே வம்பாக்கிடுச்சு. எல்லா செடியுமே வந்து எப்படின்னா ஒடிஞ்சி சரிஞ்சு விழுந்துருச்சு வந்து. பாருங்கள் எவ்வளோ செடி வம்பாயிருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் எல்லாமே நிறைய தக்காளியும் போட்டிருக்கு வந்து, சின்ன சின்ன தக்காளி. இன்னொன்று மட்டும் என்னென்னா, இந்த தக்காளி செடியை வந்துட்டு என்ன இதுக்கு அண்டை கொடுக்கணும். அண்டைன்னா எப்படின்னா ஏதாவது ஒரு கம்போ ஏதோ ஒரு ராடோ வச்சு இருந்துன்னா அதுக்கு வந்து சரியாமல் இருக்கிறதுக்காண்டி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதோட வெயிட்டு தக்காளி நிறைய ஒரு செடியில் கிட்டத்தட்ட 10, 20 தக்காளி கிட்ட இருக்க போடுறதுனால அது வெயிட்டு தாங்காமல் அதுவும் சரி. இது வந்து பாருங்கள் எவ்வளோ தக்காளி போட்டிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு தக்காளியே வந்து ஒரு 100 கிராம் கிட்ட இருக்க இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தக்காளி இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்குது அதோட சைஸ் வந்து. அது மட்டும் இல்லாமல் வந்து பாவக்காவும் போட ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். பாவக்காய் எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. சின்னதாக வந்து போட்டிருக்கு வந்து. 1, 2 பாவக்காய் வந்து போட்டிருக்கு. அதுமாதிரி பூக்கள் வந்து அதிகமாகவே வந்திருக்கு பாவக்காயோட. இது வந்துட்டு சொரக்காய் நினைக்கிறேன். சொரக்காய் இல்லாட்டினா தடியங்காவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது போட்டால் தான் தெரியும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் மோடிஃபிகேஷன் பண்ணனால அந்த சொரக்காவை ஃபுல்லாமே சொரக்காக்குண்டான இந்த கொடியை ஃபுல்லாமே நம்ம இந்த ரோட்டுக்கு இந்த சீட்டுக்கு மேலாவே கொண்டு போக போகிறோம். அது மாதிரி ஃப்யூச்சரில் இந்த இடத்துல ஃபுல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். ஏன்னா கம்பி வச்சு ஃபுல்லாமே வந்துட்டு எப்படின்னா வேலி மாதிரி போட போகிறோம். அந்த பாவக்காய் இருக்குல்ல, பாவக்காய் ஃபுல்லாமே மேலே அப்படி படர்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.